வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்க வச்சு நல்ல ஒரு சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க இந்த இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் மரவள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை மேலே உள்ள தோல்லாம் நம்ம சீவி எடுத்துருவோம். தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கணும். நிறைய மண் இருக்கும் இதில். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்குவோம். நல்லா கத்தியால் அப்படி கீறி விட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா தோல் நல்லா ஈஸியாக எடுக்க வரும். நல்லா இது போல் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். இது போல் தோல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இதை கேரட் துருவுற கட்டையில் வச்சு துருவி எடுத்துக்கணும். நம்ம இப்போ பாருங்கள் கிழங்கு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கேரட் துருவுற கட்டையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக சின்னதாக இருக்கும். அதில் தான் துருவணும். பெருசாக உள்ளதில் துருவக்கூடாது. நைஸாக உள்ளதில் துருவிட்டோம் அப்படின்னாக்கா கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லாவும் ஒத்தாப்பில் அந்த வெல்லத்தோடு சேர்ந்து வெந்து வரும். அதனால் ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி துருவி எடுத்துக்குங்க. இல்லை உங்கள்கிட்ட பெரிய கட்டை தான் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் பெருசில் கூட துருவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்குங்க. லைட்டாக பல்ஸில் போட்டிங்கன்னா நமக்கு அப்படியே தூள் தூளாக பூ மாதிரி வந்துடும். தேங்காய் துருவல் மாதிரி அதேமாரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அந்த கேரட் கட்டையிலே துருவி எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 750 கிராம் கிழங்குக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ கிழங்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவு சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வெல்லமாக இருந்ததுன்னா அதே போல் கேரட் கட்டையில் துருவிட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு கிழங்கோடு சேர்த்து நல்லா ஒன்று கலந்து வரும். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சும்மா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த சர்க்கரை அந்த கிழங்கு எல்லாம் நல்லா ஒத்தாப்பில் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்குங்க. கரண்டியால் கலக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா கிழங்கு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதுனால கலக்க முடியாது. அதனால் கையால் கலந்து எடுத்துக்கிறேன். நல்லா இது போல் ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. நல்லா ஓரளவு கலந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. தேங்காய் துருவலும் நல்லா ஒரு பாதி அளவு சேர்த்தோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிழங்கு 2 பங்கு அப்படின்னா தேங்காய் துருவல் 1 பங்கு, சர்க்கரை 1 பங்கு சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த கொழுக்கட்டை ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை இலை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இலையை பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் வாட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த இலை கொழுக்கட்டை வச்சு மடிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வளைஞ்சி கொடுத்து வரும். வாட்டி எடுக்காமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா இலை கிளியும் நம்ம மடக்கும் போது. அதனால் இது போல் வாட்டிக்கிங்க. லைட்டாக அடுப்பு தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் காட்டி லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா போதும். நல்லா அது பாருங்கள் மடக்கிறதுக்கு நல்லா வளைஞ்சி கொடுக்கும். இதே போல் எல்லா இலையும் நான் வாட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வாட்டி எடுத்த இலையில் ஒரு இலையை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அதில் நடுப்புற நம்ம கொழுக்கட்டை எந்த அளவுக்கு அந்த இலையில் வைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த அளவு வச்சுக்குங்க. நம்ம சுற்றி நல்லா ஃபோல்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்குங்க. இலை சின்னதாக இருந்ததுன்னா கம்மியாக வைங்க, பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகம் வச்சுக்கலாம். இது போல் நல்லா மடிச்சுக்குங்க. கேப் இல்லாத அளவுக்கு நல்லா இது போல் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்குங்க. நல்லா 4 பக்கமும் இது போல் மடித்து விட்டுக்கணும். மடித்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு கயிறு போட்டு கூட நீங்கள் கட்டிக்கலாம். நூல் கயிறு ஏதாவது போட்டு கூட கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை இப்படியே திருப்பி வச்சு வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி இப்படி தான் திருப்பி வச்சு தான் வேக வைக்க போகிறோம். பிரிஞ்சிரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க, பிரியாது. நல்லா இது போல் ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா பிரிஞ்சு வராது. இதே போல் மித்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் நான் இது போல் செஞ்சு இட்லி பாத்திரத்தில் வச்சுக்குவோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் இட்லி தட்டை வச்சு அது மேலே கொழுக்கட்டையை வைங்க. தண்ணி சூடு வந்ததுக்கப்புறம் எடுத்து வேக வச்சோம்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். டக்குன்னு ஈஸியாக வெந்து வந்துடும். இதே போல் மடித்து எடுத்துக்கங்க எல்லா கொழுக்கட்டையும். உங்களுக்கு பிரிஞ்சிடும்னு பயம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு நூல் போட்டு நல்லா கட்டிக்கிங்க. அதை இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று மேலே ஒன்றா நல்லா வரிசையாக அடுக்கிக்கும். இதே போல் செஞ்சுட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட.
இப்போ எல்லா கொழுக்கட்டையும் இதே போல் வச்சுட்டேன். இப்போ இட்லி பானை மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்ப்போம். 10 நிமிஷத்துலேயே வெந்துடும், நம்ம எடுத்துடலாம். இப்போ இலையிலேருந்து நம்ம உடனே எடுக்க முடியாது. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ஃபஸ்ட்டு மாற்றி வச்சுக்குவோம். கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வாழை இலை எல்லாருக்கும் கிடைக்காதவங்க இது போல் கிண்ணம் வீட்டில் வச்சுருப்போம்ல, அதில் நெய் தடவிட்டு கொஞ்சமாக எங்களுக்கு எங்கே பார்த்தாலும் நல்லா நெய் படுற மாதிரி நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிழங்க இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துவிட்டு நம்ம எப்படி இலையில வேக வச்சு எடுத்தோமோ அதே போல் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டு இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு தடவை லைட்டாக இது போல் தட்டி விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா ஒத்தாப்பில் மட்டமாகி வரும். இப்போ இந்த தட்டை நம்ம ஒன்று ஒன்றா கப் எடுத்து நம்ம இட்லி தட்டில் வச்சுக்குவோம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இலை கொழுக்கட்டை வேகிற மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இதே போல் வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இலையில் உள்ள கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு பிரித்து பார்ப்போம். ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குங்க அந்த கொழுக்கட்டை. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த இலை வாடையோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். எவ்வளோ அருமையாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி. ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த கொழுக்கட்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.